ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலான சமையல் அவல் புளி உப்புமா. எங்கள் பாட்டி அவங்க பாட்டி சொன்ன மெத்தட் பிரகாரம் இப்போ உங்கள் ஃபேவரட் பாட்டியான ஸ்லோச்சி பாட்டி செய்ய போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற ஒரு சூப்பர் டிஷ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அவலை ஊற போட்டுக்க. ஒரு தனி பேசினில் இதை மாதிரி 3 கப் அவலை எடுத்துக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் அளவு, 1 கப்பு எடுத்து பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 3லேருந்து 3.5 கப் கூட எடுத்துக்கலாம், நிறைய வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஊற போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேசினில் எடுத்து அவலை போட்டுக்கிட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு, உப்பு இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கிட்டு கலந்து விட்டுக்கணும். அப்புறம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். மஞ்சப்பொடியும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இல்லையா இந்த மஞ்சப்பொடி. அண்டு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது, மஞ்சளும் ரொம்ப நல்லது, உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒன்று சேர்கிற மாதிரி குலுக்கிக்கோங்க. ஏன்னா அடியில் போய் தங்கிடக்கூடாது இல்லைங்களா, அதனால ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கோங்க. பெரிய பேசினாக எடுத்தாக்க ஈஸியாக கிளற வரும். நிறைய பேருக்கு பண்ணும் போது இப்போ நல்லா பிசையறதுக்கு, நல்லா கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பேசினாக எடுத்து பண்ணுங்கள். இப்போது புளிக்கரைசலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசரி விடணும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பெசரி விட்டுக்கணும். கீழேருந்து மஞ்சப்பொடி, உப்பு, நம்ம போட்ட பெருங்காயம் இதெல்லாமே கலந்து வடுற மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா பெசரிக்கோங்க. ஏன்னா அடியில் தங்கிடக்கூடாது. இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி ஓரமாக மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். ஒரு பாணலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். அது அழகாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, வெடித்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கின மிளகா வத்தல் எடுத்து அதில் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுலேருந்து கொஞ்சம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும். இதில் போட்டுட்டா மெத்துன்னு ஆகிடும். பட் காரமும் வேணும் இல்லைங்களா, அதனால் இதில் மீதி கொஞ்சம் வச்சுக்கணும், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தனியாக சாப்பிடுவேன். எல்லாருமே விரும்புவோம் முறுமுறுன்னு இருக்கிற அந்த மிளகாவோடு சாப்பிடும்போது. புளியில் ஊற வச்சுருந்த அவலை எடுத்து இதில் போட்டு கலக்க வேண்டியதான். ஆல்ரெடி நாம் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இது எல்லாமே போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால எண்ணெயில் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ அதை போட்டு நல்லா ரோஸ்ட்டாக கலக்க வேண்டியதான். எப்போவும் ஒரே மாதிரி ரொட்டீனில் இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் இப்படி வெரைட்டியாக சாப்பிடுங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு கலக்க வேண்டியதான். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி அவலை ஹெல்த்தியான முறையில் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற அவல் புளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஜோராக இப்போ சாப்பிடலாம். கலர்ஃபுல்லாக எல்லோ அண்ட் ரெட், க்ரீன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. எம்மியாக இருக்குது பார்க்கவே. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் டேங்கியாகவும் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான ஒரு டிஃபன். பிஸா, பர்கருக்கு பதிலாக இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியான உணவை அவங்களும் எடுத்துக்க கற்றுப்பாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்லேயும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.